வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம வந்து ஒரு பழமையான விஷயத்துக்கு போகலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, மண்பாண்டங்களை வச்சு சமைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பானையில் சாதம் வடிக்கிறது எப்படின்னும் இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, முள்ளங்கி கீரையில் கூட்டு, கொஞ்சம் வித்தியாசமாக கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து எல்லாருக்கும் டயட்டில் இருக்கும்போது எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு ஒரு அவரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்குல ஒரு பொரியல், இது வரைக்கும் மரவள்ளி கிழங்குல கிழங்க வச்சு சாப்பிட்ருக்காங்க, புட்டு செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. பொரியல் வந்து நிறைய பேர் செஞ்சதில்லை. இப்போ நான் உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் வந்து 1/4 கிலோ, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் வச்சுருக்கேன், 100 கிராம் அளவு புளி, ஒரு பட்டை 3 லவங்கம் வச்சுருக்கேன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு கல் உப்பு. இப்போ கருவேப்பிலை ஒரு பீஸ் கருவேப்பிலை வச்சுருக்கேன். அவரக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: அவரக்காய் 150 கிராம் நீட்டு வாக்கில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாவாக இருக்கும், 2 மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை. மரவள்ளி கிழங்கு பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: மரவள்ளி கிழங்கை நான் வந்து திருவி கொஞ்சம் அந்த சாறை புழிஞ்சி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு, 5 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம், தேங்காய் திருவல் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை சின்ன பீஸு வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். முள்ளங்கி கீரை கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: முள்ளங்கி கீரை ஒரு 4 முள்ளங்கியில் உள்ள கீரை எடுத்து நல்லா நறுக்கி கழுவி நறுக்கி வச்சுருக்கேன், 6 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு நம்ம வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மைசூர் பருப்பு ஒரு 100 கிராம் அளவு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், கருவேப்பிலை ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக இன்றைக்கி நம்ம மண்பானையிலேயே சமைக்க போகிறோம். இதில் நம்ம சாதம் வடிச்சுக்கலாம், இதில் நம்ம புளிக்குழம்பு வைக்க போகிறோம், இதில் பொரியல் பண்ண போகிறோம். முதல்ல சாதத்துக்கு அரிசிக்கு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ இது வந்து நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பானையில் தண்ணி ஊற்றிடலாம். சாதத்துக்கு தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த பானையில் பார்த்திங்கன்னா நம்ம 3/4 கிலோலேருந்து 1 கிலோ அரிசி வரைக்கும் இது வேகும். இப்போ நான் இதில் 3 அளவுக்கு தான் போட போகிறேன். இந்த சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம் புளிக்குழம்பு தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த கடாய் சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அவரக்காய் பொரியலுக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ குழம்புக்கு வந்து நம்ம புளி ஊற வச்சிடலாம். இது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம உளுந்து போட்டுக்கலாம். அவரக்காய் பொரியலுக்கு சாதத்துக்கு நான் வந்து கொஞ்சம் உப்பு போடுறேன். உங்களுக்கு உப்பு போடுற பழக்கம் இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளிக்குழம்புக்கு இந்த பட்டை லவங்கம் இதை போட்டுருவோம். அடுத்து இந்த சோம்பு போட்டுடலாம். இது நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுடலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இந்த அவரைக்காவை போட்டுடலாம். இந்த அவரைக்காய் பொரியல் வந்து சிம்பிளாக பண்ணுறேன். 2வது டயட்டில் உள்ளவங்க கூட இதை நல்லா வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், பட்டை லவங்கு சோம்பு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த அவரைக்காய் பொரியலுக்கு இப்படி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போடுறதுக்கு அளவு கரெக்டாக போடணும் அப்படின்றதுக்காக கையில் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சமாக தொளித்து மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருவோம் அடுப்பை. சட்டி வந்து சூடு ஏற தான் லேட் ஆகும். சூடு ஏறிட்டால் சூடு வந்து அதிகமாக அதில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இதில் சமைக்கும் போது நீங்கள் சிம்மில் வச்சு ஹையில் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு சமைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த கருவேப்பிலை போட்டுருவோம். இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம சமைக்கும் போது கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் கத்திரிக்காவை கட் பண்ணிக்கிறேன்.
பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்கள் இப்படி நடுப்புற இந்த அவரைக்காய் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். டக்குன்னு சமைக்கணும் அப்படின்னா இப்படி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இந்த 3 அடுப்போ இல்லை 2 அடுப்பு வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி மாற்றி மாற்றி சமைச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். பாருங்கள் கத்திரிக்காய் வெட்டியாச்சு. இப்போ இந்த கத்திரிக்காவை முழுசாக வெட்டியிருக்கேன். இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். பாருங்கள் புளிக்குழம்புக்கு இந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள் நல்லா கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுருவோம். போட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம புளியை கரைச்சி குழம்புக்கு ஊற்றிடலாம். பாருங்கள் புளி கரைச்சாச்சு, குழம்புல ஊற்றிடலாம். இப்போ ரொம்ப திக்காக இருக்கிற தொட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இப்போ குழம்பு வந்து ஹையில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. சாதத்துக்கு நம்ம அரிசி போட்டுடலாம். சாதம் வடிக்கிறதா இருந்தால் நம்ம குக்கரில் வைக்கிறதுனா உடனே கழுவி உடனே போட்டுடலாம். வடிக்கிறதா இருந்தால் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் இந்த அரிசியை வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சாதான் கொஞ்சம் நல்லா சாதம் பெருசாக நீட்டாக வரும். ஒரு கிண்டி அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்கள் இந்த அவரைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த கொஞ்சம் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வற்றிட்டோம். பாருங்கள் இப்போ அவரைக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள் அவரைக்காய் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இந்த கடாயை கழுவிட்டு இதிலே நம்ம மரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த கடாயிலேயே நம்ம மரவள்ளி கிழங்கு பொரியலுக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். இதுக்கு நடுப்புற இந்த குழம்பு வந்து நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் குழம்பு கொதிக்கட்டும். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த கடுகு, இந்த உளுந்து போட்டுருவோம். இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த மஞ்சத்தூளும் நம்ம போட்டுருவோம். பாருங்கள் இந்த மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் புழிஞ்சி எடுத்துருங்க, இல்லைன்னா சதன்னு ஆகிடும். நம்ம இதுக்கு வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கரையாது. இதுக்கு சும்மா அப்படி கையில் தண்ணி தொளிச்சிங்கன்னா போதும், அது நல்லா வெந்துடும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சட்டியில் வச்சோம்னா நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு நம்ம இந்த சட்டியிலேயே கூட்டு பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்படி தண்ணி தொளிச்சாலே இது வந்து நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள் கடைசியில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் போட்டுடலாம். மரவள்ளி கிழங்கு பொரியலுக்கு தேங்காய் போட்டுடலாம். பாருங்கள் கழுவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பருப்பு வந்து நல்லா வெந்துருட்டோம். நம்ம அடுப்பை ஹையில் வச்சிடலாம். அடுத்து மூடி வச்சிடலாம். பாருங்கள் சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும், வடிச்சிடலாம். பருப்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் இந்த மஞ்சத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம சட்டியில் சமைக்கும் போது கொஞ்சம் கிண்டி விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சில நேரம் வந்து அடி பிடிச்சிரும். இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம கீரையை போடலாம்.
பாருங்கள் தட்டு வச்சு இப்போ நம்ம வடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இப்போ வடிஞ்சிடுச்சு. நம்ம நிறுத்திடலாம் சாதத்தை. பாருங்கள் சாதம் சூப்பராக வெந்து பளபளன்னு இருக்குது. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த தண்ணி, இந்த பானையில் சாதம் வச்சிங்க அப்படின்னா இந்த தண்ணியை எடுத்து லைட்டாக உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ சத்து. குழந்தைங்களுக்கெலாம் இதை கொடுத்திங்கன்னா நல்லா வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. பாருங்கள் இந்த பருப்பு வந்து 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கீரையை போட்டுருவோம். பாருங்கள் முள்ளங்கி கீரைக்கு கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக போடுங்க, ஏன்னா டக்குன்னு இதில் உப்பு கூடிடும். இப்போ நம்ம முள்ளங்கி கீரை கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த கீரை கூட்டுக்கு நம்ம வடகம் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். வடகம் போட்டிருக்கேன். அடுத்து இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள் காஞ்ச மிளகாவும் போட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம தக்காளியும் போட்டுடலாம். பாருங்கள் முக்கால்வாசி வதங்கினோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இது நல்லா வதங்கிடும். ஏன்னா மண்சட்டியில் சீக்கிரம் சூடு ஆறாது. அதனால் அந்த சூட்லேயே இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பு வந்து நம்ம வெளியில் வச்சு சமைச்சா அடுப்பு வச்சு சமைச்சு காமிச்சிருப்பேன். இந்த சட்டியில் பானையில் சமைச்சு காட்டுறது. வீட்டுக்குள்ளே வச்சா புகை வந்துடும் அப்படின்றதுனால நான் கேஸில் வச்சு சமைச்சு காட்டுறேன். இன்னொரு நாளைக்கு மொட்டை மாடியில் அடுப்பு வச்சு சமைச்சு காட்டுறேன். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இதில் கொட்டிடுவோம். இது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் முள்ளங்கி கீரை கூட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் என்ன தான் தண்ணி கம்மியாக வச்சாலும் இந்த அளவுக்கு தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் இந்த முள்ளங்கி கீரையில். அதனால் இப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பரான சுவையான ஆரோக்கியமான மண்பானையில் செஞ்ச ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வந்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம செய்கிறதுக்கும் வந்து ஈஸி தான். பாருங்கள் ஒரு சாதம், ஒரு முள்ளங்கி கீரை கூட்டு, ஒரு கத்தரிக்காய் புளிக்குழம்பு, அவரக்காய் பொரியல். இந்த அவரக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா டயட்டில் இருக்கிறவங்களேருந்து சின்ன குழந்தைங்கள வரைக்கும் சாப்பிட்லாம். ஏன்னா காரம் இருக்காது, மற்ற எந்த ஐட்டமும் சேர்க்கலை. அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு புட்டு மாதிரி பொரியல். இது புட்டு மாதிரியும் செய்யலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டிங்கன்னா புட்டு மாதிரி வந்துடும். இது பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.